கும்பராசி. உழைப்பின் மூலம் உன்னத நிலையை அடையக்கூடியவங்க இவங்க. ஊரே கூடி நின்னு ஒரு கருத்த சொன்னாலும் சரி, தனக்குன்னு ஒரு தனி கருத்து கொண்டவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க. இவங்களுக்குள்ள 1000 ரகசியங்கள் இருக்கும். அது யாராலயும் எளிமையா கண்டுபிடிச்சிடவே முடியாது. ஆனா, அந்த ரகசியங்கள் அப்படிங்கிறது யாருக்கும் பாதிப்ப தரக்கூடாதுங்கிற விஷயத்த தான் இவங்க மறைச்சு வச்சிருப்பாங்க. தப்பு தண்டாவுக்கு போக மாட்டாங்க. தப்பான விஷயங்கள எதையும் அவங்களுக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க. வெளிப்படையா பேசுறது தான் கும்பம். அந்த மறைமுகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் இவங்க வெளிய சொன்னா, நெறைய பேருடைய வாழ்க்கை நிலை தலைகீழா மாறிடும். கஷ்டமும், கண்ணீரும் அதிகமா இருக்குங்கிற விஷயத்த மட்டும் மறைச்சு வைப்பாங்க. அதே மாரி இவங்கள நம்பி எந்த ஒரு ரகசியத்தையும் நீங்க சொல்லலாம். உசுரு போனாலே சொல்ல மாட்டாங்க. தன்னுடைய வலிகள், வேதனைகள் எப்படியோ அதே மாரி தான் மத்தவங்களுக்கும் இருக்குங்கிறத உணர்ந்தவங்க. இதனால இவங்க இருக்கக்கூடிய இடத்துல யாரும் கண்ணீர் வடிக்கக்கூடாது, யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க. அவங்களே ஒரு உதவி தேவைப்படல அப்படின்னாலும் சரி, இவங்களே தேடி போய் உதவி செய்யக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. இதனால கும்பராசிக்காரங்க ஒரு வீட்ல இருக்காங்க, கணவனா இருக்காங்க, மனைவியா இருக்காங்க, சொந்த பந்தங்களா இருக்காங்க அப்படின்னா, உங்களோட கஷ்டத்துக்கு முத ஆளா இவங்க தான் வந்து நின்னுருப்பாங்க. கும்பராசிக்காரங்க ஏதோ ஒரு வகையில, ஏன் நீங்களே கும்பராசியா இருந்தா கூட பெருமைப்பட்டுக்கலாங்க. இப்படிப்பட்ட கும்பராசிக்கு கடவுள்கள் நினைக்கிறது என்ன? நல்லது பண்ணுப்பா. உனக்கு நான் நல்லத குடுக்குறேன்னு சொல்றாரு. கும்பராசிக்காரங்க அததான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் மேடம் எங்களுக்கு மட்டும் கஷ்டம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நெறைய பேர் கேட்பீங்க. அது உண்மை அப்படிங்கிற விஷயத்த நீங்க அதிகமா பயன்படுத்துறீங்க. நெளிவு சுளிவுங்கிற விஷயத்த மறந்துறீங்க. ரகசியத்த ரகசியமா பாதுக்க தெரிஞ்ச உங்களுக்கு, இடம், பொருள், ஏவல் தெரிய மாட்டேங்குது. இப்போ தான்கிட்ட ஒரு ரூ. 10,00,00,000 இருக்குதுங்கிறத அத வெளிப்படையா சொல்ல முடியாது. சந்தோஷமான விஷயம் தான். ஆனா 10,00,00,000 நீ இருக்குன்னு சொல்லிட்ட அப்படின்னா, தேவையில்லாத என்ன சொல்றது? எனக்கு கஷ்டம், எனக்கு ஒரு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் பண்ணி உன்கிட்ட இருக்கிற அந்த காச பறிச்சுக்க போக தான் இந்த கலியுகத்துல ஆட்கள் இருப்பாங்க. உன்கிட்ட காசு இருக்காப்பா, அத இப்படி பண்ணுப்பா, அப்படி பண்ணுப்பா, இன்வெஸ்ட் பண்ணுப்பா, நீ வளருப்பா, இருப்பான்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ எந்த இடத்துல மறைக்கணும்? எந்த இடத்துல சொல்லணுங்கிறது தெரியாததுனால தான் கும்பம் இதுவரைக்கும் தோல்விய சந்திச்சுட்டு வரீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நெனச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இது இதோட மட்டும் இல்லைங்க. நான் பணத்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நெறைய விஷயங்கள். மனசுல பட்டத வெளிப்படையா பேசுறதுங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா எல்லாத்தையும் பேசினா எல்லாமே நமக்கு சாதகமா இருக்காதுங்கிறத உணர மாட்டேங்கிறீங்க. அந்த ஒரு விஷயத்த மட்டும் கும்பம் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஓகேங்களா? சரிங்க. இப்படிப்பட்ட கும்ப ராசிக்கு நீங்க மறுபிறவி எடுக்க போறீங்க. ஆல்ரெடி ஜனவரி 28ஆம் தேதி முதலே உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நிகழ ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கும்ப ராசி உசிரே போனாலும் செய்யக்கூடாது. ஆனா இப்ப சொன்னீங்கல்ல அதுவானா? அது இல்ல. வேற ஒரு விஷயம் இருக்கு. சோ அந்த விஷயத்த மட்டும் செய்யாம, வரக்கூடிய வாய்ப்ப கரெக்ட்டா பயன்படுத்திட்டா கும்ப ராசியோட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கடைசி காலம் வரைக்குமே அனுதினமும் உங்களுக்கான பலன நீங்க அனுபவிக்க முடியும். அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க. சனி பகவானே ராசி அதிபதியா கொண்ட நீங்க எப்பவுமே உண்மைக்கு புறமா நடக்கவே மாட்டீங்க. உங்கள பார்த்து பல பேர் பயப்படுவாங்க. ஏன்னா நீங்க உண்மைய மட்டும் பேசுறதுனாலவே. உங்களுடைய நடவடிக்கையும் பார்த்தீங்கன்னாக்கா நீதிக்கும், நேர்மைக்கும் கட்டுப்பட்டு இருக்கும். அது அவங்களுக்கு ஒத்து வராது. அதனால உங்கள பார்த்தா தல தெறிக்க ஓடுவாங்க. சரிங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்ல விஷயத்துக்கு ஏதாவது ஒரு கிரகம் காரணமா இருக்கும் இல்லையா? அது யார் தெரியுமா? நவகிரகங்களையே மிகவும் சுபமான கிரகம்னு பெயர் எடுத்த தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானால தான் உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழப்போகுது. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகுறதுனால செல்வம், செழிப்பு, குழந்தை, திருமணம், கல்வி, வேலைன்னு சொல்லிட்டு எல்லா வகைகள்லயுமே கும்ப ராசிக்கு அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவ தட்ட போகுது. எப்படிம்மா? மேலும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தினால பணவரவு அதிகமாகுது. இந்த குருவோட வக்ர பயிற்சியின் தாக்கத்தினால நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஊதிய உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு அதிகமான பண வரவினால மத்தவங்களுக்கு அதிகமா உதவி செய்ய போறீங்க. இந்த கும்பம் அதுதான் அவங்க வேலையே. நான் சொன்னேன் இல்லைங்களா? தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருக்குமே தேடி போய் உதவி செய்றது இந்த கும்பமா தான் இருப்பாங்க. மேலும் மத்தவங்களுடைய சிக்கல மட்டுமே பார்த்த உங்களுக்கு, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது. நிம்மதியா வாழப் போறீங்க. நிறைந்த செல்வ செழிப்போட கும்பராசி குதூகலமா வாழப்போகுது. குறிப்பா ஒவ்வொரு வேலையிலுமே வெற்றி அடைய போறீங்க. தொழில்ல இருந்த அழுத்தங்கள் எல்லாமே மறைய போகுது. நீங்க எத செஞ்சாலும் சரி, அதுல வெற்றி நிச்சயமா கிடைக்கும். வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் நிறைய லாபம் கிடைக்கும். இத்தன நாளா எங்கேயோ ஒரு வேலைய பார்த்துட்டு, இப்ப புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். நிதிநிலை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். பண பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே முடிவு வருது. காதல் வாழ்க்கை இனிமையா இருக்க போகுது. இந்த காதல் வாழ்க்கை திருமண பந்தத்துக்குள்ள போக போகுது. சோ சகல விதங்கள்லயும் அதிர்ஷ்டம். இது மட்டும் இல்லாம, இந்த குருவினுடைய பெயர்ச்சியின் காரணமா செய்யக்கூடிய தொழில்ல முன்னேற்றம் உண்டு.
மனசுல உறுதியோட எல்லா விதமான கஷ்டங்களையும் சமாளிக்க போறீங்க. உங்களுடைய குறிக்கோளை அடைய போறீங்க. பொருளாதாரம் சீரா இருக்க போகுது. கூட்டுத்தொழில்ல உங்க கூட்டாளிகளும் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. எல்லாம் ஓகேம்மா. அந்த உசுரே போனாலும் ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அத சொல்லிட்டேன்னா, அதுக்கப்புறம் ஒரு மாரி மனசுக்கு தெம்பா இருக்கும். நாங்களும் அந்த விஷயத்த செய்யக்கூடாதுன்னு மனசுல ஃபிக்ஸ் பண்ணிப்போம்னு நெனைப்பீங்க இல்லையா? எந்த ஒரு முக்கியமான முடிவையும் யோசிக்காம எடுக்கக்கூடாது. எந்த ஒரு செயல்பாடுகளையும் யோசிக்காம செய்யக்கூடாது. ஒரு முறைக்கு பலமுறை யோசிக்கணும். அந்த யோசனைங்கிறது எப்படி இருக்குனாக்கா, உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் விளையும், அடுத்தவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும், இல்ல அடுத்தவங்களுக்கு எந்த மாரி நன்மைகள் விளையும், நம்ம எடுக்கக்கூடிய முடிவு நல்லது தானா? இந்த மாதிரி பலவிதமான பலகட்ட ஆலோசனைக்கு அப்புறம், யோசனைக்கு அப்புறம் தான் ஒரு முடிவே எடுக்கணும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் கும்பம் செஞ்சுட்டா, உங்களை அடித்துக் கொள்ள ஆட்களே கிடையாது. உங்களுடைய உயர்வுங்கிறது ராக்கெட் வேகத்துல போகும். தடை, தாமதம் இந்த மாரி பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. ரொம்ப நல்லா இருப்பீங்க. அடுத்ததா, பொது காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. நெறைய நல்ல விஷயங்கள கத்துப்பீங்க. அனுபவஸ்தங்களுடைய அறிவுரை கேட்டு அதற்கு ஏற்ற மாரி உங்கள நீங்க மாத்திப்பீங்க. அனாவசியமான எண்ணங்களும், சிந்தனைகளும் மனசுல இருந்து விலக போகுது. பழைய தாக்கங்களை மறக்க முயற்சி பண்ணுவீங்க. மனபலம் அதிகமாகுது. டென்ஷன்கள் குறைந்து அமைதியா இருக்க போறீங்க. இறைவனுடைய நாமத்த அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. அதே மாரி ஒரு சிலர் வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, திருமண வரன் கைகூடி வருது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேத்துவீங்க. முன்கூட்டியே யோசனை பண்ணி ஒரு செயல்பாடுகள சிறப்பா செஞ்சு முடிச்சுப்பீங்க. கும்பத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்கு. சுருக்கமா சொல்லுவாங்க. அதுல 1000 அர்த்தங்கள் புதைஞ்சிருக்கும். உங்களுக்கு அந்த சுருங்க சொல்லி விளங்கச் செய்யும் அந்த ஆற்றலின் காரணமா பரிசுகளும், பாராட்டுகளும் கிடைக்கும். இத்தன நாளா கும்பத்த அவமானப்படுத்துறவங்க, அசிங்கப்படுத்துறவங்க, கிணத்து தவளையா நாங்க இருந்ததுனால தானே. இனி வெளிநாட்டுக்கு போவோம், வெளியூருக்கு போவோம், பறந்து போவோம், விமானத்துல போவோம், கப்பல்ல போவோம். இந்த மாதிரி பலவிதமான உற்சாகமான பயணங்கள்லாம் மேற்கொள்ள போறீங்க. நீங்க நினைத்த காரியங்கள் நடக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக மாறுங்க. பெயரும், புகழும், யோகமும் உங்க வீட்டு கதவு தட்டுது. குறைவான உடல் உழைப்பு தான் இருக்கும். ஆனா நிறைவான வருமானம் கிடைக்கும். இல்லத்துல குதூகலம் நிறைய போகுது. ஆன்மீகம், தத்துவம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் இப்ப வந்து வரத் தொடங்கும். அடுத்த குடும்பத்திலயும் சரி, வெளியிலயும் சரி உங்களுடைய செல்வாக்கு உயரும். இல்லத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. அரசு அதிகாரிகிட்ட உங்களுக்கு வந்து தொடர்புகள் அப்படிங்கிறது அனுகூலமான திருப்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதே நேரம் மனசுல வந்து உங்களுக்கு இருந்த கற்பனைகள், பயங்கள் எல்லாமே விலகப் போகுது. அப்பப்போ கொஞ்சம் மனசு கவலை வந்துட்டே இருக்கும். எது இழந்த மாரி யோசிப்பீங்க. உங்க கை விட்டு போன விஷயத்த அடிக்கடி யோசிப்பீங்க. அதெல்லாம் வேணாம். மத்தபடி எல்லா விதமான துறைகள்லயுமே கும்பராசிகளுக்கு உயர்வு உண்டு. சமுதாயத்துல முக்கிய அந்தஸ்துல இடம் பிடிக்க போறீங்க. இது உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு அனைத்து வேலைகளையுமே திருப்திகரமா செஞ்சு முடிப்பீங்க. வருமானம் அப்படிங்கிறது படிப்படியா உயர்வை கொடுத்துட்டே இருக்கும். மேல் அதிகாரிங்க உங்களுக்கு சாதகமாவும், பக்கபலமாவும் நடந்துப்பாங்க. இதுவே அலுவலக பணிகள பொறுத்தவரைக்கும் வேலை பளு குறையுது. விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குது. புதிய பயிற்சிகளை மேற்கொள்வீங்க. வியாபாரிகளுக்கு இது லாபகரமான பயிற்சியா அமைய போகுதுங்க. மேலும் சந்தை நிலவரத்த தெரிஞ்சுக்கிட்டு பொருட்களுடைய விற்பனை நல்ல முறையில நடக்குதுங்க. வாடிக்கையாளருடைய தேவைகள புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாரி விற்பனை யுக்திகளை மாத்திப்பீங்க. முன்ன நான் சொன்னேன் இல்லைங்களா? எதையும் யோசிக்காம ஒரு முடிவு எடுக்கக்கூடாதுன்ட்டு. அதே மாரி யாரையும் நம்பக்கூடாது. இது 2வது விஷயமா வச்சுக்கோங்க. அடுத்து அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் சிரமமின்றி வெற்றி பெறுவீங்க. சிலர் புதிய பதவிகள்ல அமர்வீங்க. தொண்டருடைய ஆதரவும், கட்சி மேலிடத்தினுடைய ஆதரவும் இருக்குதுங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுது. புதிய பயணங்களை மேற்கொள்வீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பணவரவு திருப்திகரமா இருக்கும். உங்களுடைய கைவிட்டு நழுவி போன ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்க கைக்கு தேடி வரும். உங்களுடைய முயற்சிகள் எதிர்காலத்துல நல்ல பலன்களை கொடுக்கும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் கணவருடைய அன்பும், பாசமும் அதிகமா கிடைக்கும். புதிதாக ஆடை, ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. மனதிற்கு இனிய சுற்றுலா போயிட்டு வருவீங்க. மாணவ மணிகளை பொறுத்தவரைக்கும் நல்லா உழைத்து அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க. உள்ளரங்க விளையாட்டுல ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. பெற்றோருடைய ஆதரவுடன் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறுதுங்க. ஆக மொத்தத்துல நடக்கிறது எல்லாமே கும்பராசிக்கு நல்லதாவே நடக்க போகுது. இந்த குருவனுடைய வக்கர நிவர்த்தினால உங்க வாழ்க்கை நிலையில நிறைய மாற்றங்கள் நல்ல விதத்தில் இருக்குது இல்லையா? இப்ப விரிவான நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் தெளிவான வாழ்க்கையினுடைய நெளிவு சுழிவுகள் தெரிஞ்சுக்க முடியுங்க. அப்படி பாக்குறப்ப கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் எல்லா விதங்கள்லயும் முன்னேற்றம். இந்த குரு பகவானுடைய பார்வையின் காரணமா உடல் பாதிப்புகள் விலகுது. வருமானம் அதிகமா கிடைக்குது. வெளிநாட்டு முயற்சிகளால ஆதாயம் உண்டாகுதுங்க. அது மட்டும் இல்லாம உங்க மனசுல இந்த சஞ்சலங்கள் விலகுது. தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய காலகட்டங்கள். இந்த குரு பகவானுடைய பார்வை நேரத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, வருமானம் நீ எதிர்பார்த்தபடியே இருக்கும். உடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், குறுக்கீடுகள் எல்லாமே மறையுது. குடும்பத்துல இந்த குழப்பங்கள் விலகுது. உடல் சங்கடங்கள் மறையுது. கூட்டுத் தொழில் இந்த நெருக்கடிகள் விலகுது. இவரை தொடர்ந்து ராகு கேதுடைய சஞ்சாரம் குருடைய சாதகமான நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ராகுவினால முயற்சிகள் வெற்றிகரமாறுது.
முடியாம நின்னு போன வேலை கூட இப்ப வந்துட்டு கடகடன்னு நடந்து முடியும். வருமானத்துல நெருக்கடி, குடும்பத்துல சங்கடங்கள் எல்லாமே மறையுது. குறிப்பா உடல் பாதிப்புகள், வேலை பளு எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறுதுங்க. அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம் இந்த குருவுடைய நாட்கள்ல. இவரால உங்களுக்கு நெருக்கடிகள் விலகுது, முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குது, நோய் தீருது, ஆரோக்கியம் மேம்படுது, வியாபாரம், தொழில்ல உயர்வை அடைய போறீங்க. இவர்களை தொடர்ந்து பொது பலன்களா சொன்னாங்க குருவுடைய இந்த சாதகமான நாட்கள்ல. செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா நிக்கிறாரு. வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. தொழில் வியாபாரத்துல லாபத்தை கொடுக்குறாரு. குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைக்க போகுது. அடுத்த தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்றவங்களுக்கு ஆண்களோ, பெண்களோ, சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ, தொழில இருந்த தடைகள் விலகி முன்னேற்றத்தை அடைய போறீங்க. போட்டியாளர்கள் விலகி ஓடுறாங்க. இழுபறியாக இருந்த செயல்கள் நிறைவேறுது. அடுத்து பணியாட்களை பொறுத்தவரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ இல்ல ஒருத்தருக்குள்ள கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி, பணியிடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் விலகுது. சலுகைகள் கிடைக்குது. அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வருதுங்க. வழக்கு விவகாரங்கள் அதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு எப்பேற்பட்ட வழக்குகளாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது. தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்குது. விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குது. சோ தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்குங்க. அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல உங்களுடைய செல்வாக்கு உயருதுங்க. திருமண வயதுல கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல வரன் அமையும். இதுவே ஆல்ரெடி திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணை கிட்ட ஆதரவு அதிகமா கிடைக்கும். பொன் பொருள் சேருதுங்க. சிலருக்குலாம் வந்து வேலையில இருக்கவங்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகுது. அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகமாகுது. தேர்வு முடிவுகள் உங்களுடைய எண்ணத்தை நிறைவேத்தி குடுக்குதுங்க. மேற்கல்வி கனவுகளும் இப்ப நனவாகுது. விரும்பிய கல்லூரிகள்ல இடம் கிடைக்குது. சோ கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் சிறப்பா இருக்கு. இதுவே அரசு பணிக்கு முயற்சி செய்றவங்களுக்கு கட்டாயம் இந்த வருடத்துல அரசு வேலை நிச்சயங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ள வருது. உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க. இருந்தாலும் அனுதினமும் யோகா, தியானம், நடைப்பயிற்சி அப்படிங்கிறத தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பின்பற்றிக்கிட்டே வரணுங்க. இதனால ஆரோக்கியம் அதிகமாகும். அடுத்த குடும்ப நிலை. குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் தீருது. தம்பதிகளுக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்குது. பிள்ளையுடைய கல்வி, வேலை வாய்ப்புல கவனம் செலுத்துவீங்க. பொன் பொருள் சேருது. சேமிப்பால சொத்து சேர்க்கை உண்டாகுது. வீட்லயும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ரெடி ஆகுங்க. அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம். அனுதினமும் கருடன் மற்றும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமா கிடைக்கும். அனுதினமும் முடியாத பட்சத்துல கருட பெருமான நீங்க பெருமாளை சேவிக்கக்கூடிய புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல கருட பெருமானையும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப நல்லது நடக்கும். அதாவது வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி இருந்தாலும் சரிங்க. இந்த கருட பெருமானுடைய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையும் புத்துயிர் ஏற்படுத்தும். அடுத்து முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவருக்கு செவ்வரளி மாலையிட்டு வழிபாடு செய்ய நீங்க கேட்கறத கொடுப்பார். நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க. அடுத்து சதய நட்சத்திரம். குருவுடைய பார்வையினால நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது. வண்டி, வாகனம், வசதி வாய்ப்புகள் எல்லாமே பெருக போகுது. தடைப்பட்ட வேலைகளை இப்ப நடத்தி முடிச்சுப்பீங்க. பொது வாழ்க்கையில புகழ் உண்டாகுது. எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேருது. உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிக்குது. அது மட்டும் இல்லாம நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கும். தொழில்ல, வேலையில முன்னேற்றம் ஏற்படுது. வருமானம் அதிகமா கிடைக்குது. நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த முயற்சிகள் கூட இப்ப நிறைவேறுது. அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வருது. வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்குது. குடும்பத்துல இருந்த நெருக்கடிகளும் தீருது. குரு பகவானுடைய இந்த பார்வை நாட்கள்ல சனி பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு செயல்ல இருந்த தடை, தாமதங்கள் மறையுது. எந்த ஒரு வேலையுமே எளிதா செய்து முடிக்க முடியும். உறவுக்கும் சரி, உங்களுக்கும் சரி. இடையே இருந்த இடைவெளி அப்படிங்கிறது மறையுதுங்க. வாழ்க்கை துணைக்கிட்டையும் உங்களுக்கு திருப்தியான நிலை உண்டாகுது. கூட்டு தொழில இருந்த பிரச்சனைகள், வருமானத்துல இருந்த சிக்கல்கள் எல்லாமே மறையுதுங்க. அடுத்தது ராகேதுடைய சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்கள்ல. சனி பகவானே உங்களுக்கு சாதகமா இருக்கிறப்போ இவங்க எல்லாம் யாருங்க? தடைகளை விலக்கி வைக்கிறாங்க. வருமானத்தை உயர்த்தி வைக்கிறாங்க. எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கி கொடுக்குறாங்க. உடல் பாதிப்புகள் விலகுது. வாகன பயணங்கள்ல உங்களுக்கு இருந்த சங்கடங்கள், எதிர்பாராத விபத்துகளால சங்கடப்பட்டிருந்த உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் இவங்க தீர்வு கொடுக்குறாங்க. வேலை பளு குறையுதுங்க. அடுத்ததான் சூரிய பகவானோட சஞ்சாரம் குருவுடைய சாதகமான நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, முயற்சிகளை வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு. நோய்கள் மறையுது. புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுதுங்க. பதவி உயர்வு கிடைக்குது. அடுத்து புதுப்படியா பார்த்தோம்னா பிரச்சனைகள் எல்லாமே விலகி குருடைய பார்வையினால சங்கடங்கள் விலகி இந்த நாட்கள்ல செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா நிக்கிறதுனால உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. அரசு வழிகள்ல நன்மைகள் சேருது. ஆரோக்கியம் சீராகுது. தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமா கிடைக்குது. அது தொழில் ரீதியா நீங்க மூடப்பட்ட தொழில் கூட இந்த காலத்தில் திறக்க போறீங்க. உற்பத்தி அதிகமாகுது. முயற்சியில இனி வெற்றி மட்டும்தான். ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குது. எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுது. ஆண்களோ, பெண்களோ, சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ, தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றம் தான். அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்க துறையோ, இல்ல ஒருத்தருக்குள்ள கை நீட்டி சம்பளம் கூட கூலி வேலை செய்தாலும் சரி, சங்கடங்கள் தீருது. புதிய பொறுப்புகள் ஏற்படுது. ஊதியம் அதிகமா கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்துல ஏற்படுத்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குது. தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்குது. விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குது. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும். வாழ்க்கை துணையும் உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க. பணியில புதிய பொறுப்புகள் உண்டாகுது. சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குங்க. பொன் பொருள் சேருது.
குடும்பத்தாருடைய ஆதரவின் காரணமா நினைத்த காரியங்களை நடத்தி முடிச்சுப்பீங்க. அடுத்த கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது. தேர்வு முடிவுகள்ல வெற்றி கிடைக்குங்க. எதிர்பார்த்த கல்லூரிகளை இடம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாரக்கூடிய அரசு பணிக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருஷத்துல கட்டாயம் அரசு பணி கிடைக்குங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகி அல்சர், ஜீரண கோளாறு, கர்ப்பப்பை பிரச்சனை, பரம்பரை நோய், தொற்று நோய் இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாமே மறையுதுங்க. மருத்துவ செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வருது. அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இந்த நெருக்கடிகள் தீருது. குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கிடையே இருந்த உறவுகள்ல பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா? அந்த பிரச்சனைகள் மறையுது. ஒற்றுமை பலப்படுது. பெரியவருடைய ஆலோசனை கிடைக்குதுங்க. பிள்ளைகளுடைய நலன்ல அதிகமா அக்கறை செலுத்துங்க. பொன் பொருள் சேருது. சேமிப்பால சொத்து சேருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நவகிரக வழிபாட்டால உங்க வாழ்க்கையில வளம் உண்டாகுதுங்க. நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குது. குறிப்பா நவகிரகங்களை வெற்றக்கூடிய குரு பகவான வியாழக்கிழமைகள் தோறும் மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறுங்க. அடுத்த பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய இந்த அமைப்பின் காரணமா பெயர் புகழ் உண்டாகும். உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது. நீங்களே போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை குரு பகவான் கொடுக்கிறார். வேலைக்கான முயற்சிகள் வெற்றி பெறும். புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கான உதவிகள் தேடி வரும். கூட்டு தொழில இருந்த பிரச்சனைகள் விலகுது. லாபம் அதிகமா கிடைக்குது. திருமண வயதுக்கு நல்ல வரன் தேடி வருதுங்க. தொழில்ல லாபம் கூடுது. இந்த குருடைய இந்த சாதகமான நாட்கள் சனிபோட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மனசுல இருந்த இனம் புரியாத குழப்பம், ஆரோக்கிய சங்கடம் எல்லாமே மறையுது. கூட்டு தொழில்ல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்குது. வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த இடைவெளியும் மறையுது. எதிர்பார்த்த வரவு உண்டு. எதிர்பாராத வகையிலும் வருமானம் உண்டு. வண்டி வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. அதற்கான யோகம் இருக்கு. புதுசா வீடு வாங்குறதுக்கு சொத்து சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வருமானத்துல இந்த தடைகளை விலக்கி வைக்கிறாரு சனீஸ்வர பகவான். இவரே உங்களுக்கு சாதகமாகக்கூடிய இந்த நேரத்துல ராகு கேதுனுடைய சஞ்சாரம் குருடைய இந்த சாதகமான நாட்கள்ல வருமானத்துல இந்த தடைகள் விலகுது. குடும்பத்துல இந்த குழப்பங்கள் மறையுது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. உடல் பாதிப்புகள் விலகி விபத்து, விரும்பாத இடத்துக்கு இடமாற்றம் இந்த மாதிரியான கசப்பான மாற்றங்கள் எல்லாமே இனி உங்களுக்கு இனிமையா மாறப்போகுது. பணம் பறிபோன விஷயம் கூட இனி உங்களுடைய பணம் உங்க கைக்கு வரும். அவமானப்பட்ட இடத்துல இனி தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. வாழ்க்கை துணைக்கிட்டையும் இணக்கமான சூழ்நிலை இருக்க போகுது. கூட்டு தொழில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குதுங்க. இது மட்டும் இல்லாம சூரிய பகவானோட சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குனாக்க இவருடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு லாபத்தை அதிகமா கொடுக்குறாரு. துணிச்சலை அதிகரிக்கிறாரு. முன்னெடுத்து ஏற்படுத்துறாரு. வழக்குகளுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். நோய்கள் தீருதுங்க. இந்த கிரகங்களுடைய அமைப்பை சார்ந்து உங்களுக்கு பொதுவா பார்த்தோம்னாக்க குருவுடைய பார்வையினால செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சாதகமா நிக்கிறார். பிரச்சனைகளை மறைய செய்யறாரு. தடைப்பட்ட செயல்பாடுகளை கடகடன் நடத்தி வைக்கிறாரு. எதிர்பார்த்த வருமானம் வருது. அந்தஸ்து ஆரோக்கியம் கூடுது. தொழில் வியாபாரத்தில் லாபம் உயருதுங்க. அடுத்து தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யறவங்க ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில் இந்த தடைகள் விலகி போகுது. நஷ்டத்துல இந்த தொழில்கள் இனி லாபத்துல போகும். உற்பத்தி அதிகமாகும். ஊழியர்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுது. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தருக்கு கை நீட்டி சம்பளம் கூட கூலி வேலை செய்தாலும் சரி நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த சங்கடங்கள் விலகுது. சம்பளம் கூடும். சலுகைகள் கிடைக்கும். வேலை பளு கூடும். சக பணியர்களும் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. வாழ்க்கை துணையும் சரி உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் இருந்த இடைவெளியும் மறைய போகுது. வேலை பளு கூடும். சுய தொழில் செய்யறவங்களுக்கு நீ எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சொத்து சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும். தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். மேற்கல்விக்காக நீங்க செய்த முயற்சிகள் வெற்றி அடையும். பொதுத் தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகள்ல வெற்றி அடைவீங்க. இதுவே அரசாங்க பணிக்காக முயற்சி செய்வர்களுக்கு கட்டாயம் இந்த வருஷத்துல அரசு பணிக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும். உடம்புல இருந்த சங்கடங்கள் மறைய ஆரம்பிக்குது. அல்சர், அஜீரணம், கர்ப்பப்பை பிரச்சனை, விபத்து இந்த மாதிரியான கஷ்டங்களால மருத்துவ சிகிச்சை பெற்றுட்டு இருந்த நீங்க இனி அதுல இருந்து முழுசா விடுதலை ஆக போறீங்க. நல்ல உடல் ஆரோக்கியத்தோட சுறுசுறுப்பா இருக்க போறீங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும். தம்பதிகள் இடையே இருந்த பிரச்சனைகள் மறையுது. பிள்ளைகளோட நலன்ல அக்கறை அதிகமாகுது. தொழில் வியாபாரத்தில் இந்த நெருக்கடிகள் மறையுது. பணவரவு தாராளமா இருக்கிறதுனால குடும்பத்துல சேமிப்பும் அதிகமா கிடைக்கும். இப்ப இருக்கக்கூடிய ஒரு வருமானம் அப்படிங்கிறது பல வருமானமா மாறப்போகுது. வாழ்க்கையில நிம்மதிக்கு ஒரு குறையும் இருக்காது. குடும்பத்திலையும் அடுத்தடுத்து திருமணம், சீமந்தம், வீடு கட்டி குடியேறது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் கருமாரி அம்மன் மற்றும் ஈஸ்வர பெருமானை தினம் தினம் வழிபாடு செய்ய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரங்களும் சரி, குரு பகவானி இந்த வக்ர நிவர்த்தியினால கும்பராசிக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான காலகட்டமா இருக்குங்கிறத உணர்ந்திருப்போம். இன்னும் பொதுப்படியா சொல்லுனாக்கா உங்களுக்கான பரிகாரம் விநாயக பெருமானை வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். சிறப்பு பரிகாரம் கேட்டீங்க. சனிக்கிழமைகள் தோறும்
ஸ்ரீ கணபதிக்கு தேங்காய் மாலை சாற்றி வழிபாடு செய்ய நிலைத்த செல்வம், செல்வாக்கு ஏற்படும். அதே மாதிரி நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திர சொல். ஓம் ஷம் சனைச்சராய நம. திரும்பவும் சொல்றேங்க. ஓம் ஷம் சனைச்சராய நமக. இந்த மந்திரத்த தினமுமே 11 முறை சொல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும். இதைத் தொடர்ந்து அதிர்ஷ்டமான எண்கள் 1, 4, 6, 9. இதுவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள். சூரிய ஓரை, செவ்வாய் ஓரை, சுக்கிர ஓரை. அதிர்ஷ்டமான திசைகள் மேற்கு மற்றும் வடக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி. இப்ப வரைக்கும் பார்த்த விஷயத்துல இருந்தே கும்பராசிக்கு இந்த குரு பகவானை வக்கர நிவர்த்தினால பலவிதமான அற்புதமான பலன்கள் உங்க வாழ்க்கையில நிகழப்போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க. எல்லா விதங்களிலும் நன்மைகள் நடக்கட்டும். வாழ்த்துக்கள். ஓம் குரு பகவானே போற்றி போற்றி.